24,000 கோடி டிரான்சாக்ஷன் நடந்தது. இது யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 50% வந்து போன்பே, 33% வந்து ஜிபே, அப்புறம் ஒரு 7% வந்து பேடிஎம். இந்த போன்பேவும் கூகுள் பேவும் தான் கிட்டத்தட்ட 85-90% அவங்க தான் மொனோபொலி. அது யார் நடத்துறாங்க? போன்பே வால்மார்ட், கூகுள் பே கூகுள் கம்பெனி, ரெண்டுமே அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி. ஏன் மொனோபொலி வச்சிருக்கீங்க? அதை நீங்க பிரிச்சு விடுங்க. பப்ளிக் செக்டார் வளர்க்கறதுக்கு மேல ஏன் அந்நிய நாட்டு கம்பெனி வளர்க்குறீங்க? அதான மேஜர் கொஸ்டின். அதுக்கு தான் பதில் இருக்கா கேளுங்க. வணிகர்களுக்கும் பெரு நிறுவனங்களுக்கு தான் கொண்டு வருவோம். வணிகர்களுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் ஒரு சார்ஜ் வருதுன்னா யாருக்கு போய் சேரும்? இப்போ ஜிஎஸ்டி இருக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து 5% இல்ல வேற ஏதாவது, அது யாருக்கு கொடுக்குறாங்க அந்த சார்ஜஸை? உங்க பில்லுலயே நீங்க சாப்பிட்ட உடனே தோசை 100 ரூபான்னு போட்டு 5 ரூபாய் ஜிஎஸ்டின்னு போட்டு 105 ரூபாய் தானே வாங்குறாங்க. கொடுக்குற சலுகை மக்களை போய் சேராது. ஆனா அவர்கள் ஏற்றக்கூடிய வரி மக்களை பாதிக்கும். எதிர்கட்சிகள் வந்து ஒரு விஷயத்த ரைஸ் பண்றாங்க. ஏன் பெல்லட் குண்டு போட்டீங்க, ஏன் வந்து நீங்க ஷாக்கிங் பேட் வச்சு அடிச்சீங்கன்னு கேக்குறாங்க. பதில் சொன்னாரா? அதை பத்தி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது சந்தில நைஸா ஒரு பில்ல கொண்டுட்டு நீ வந்து உள்ள இல்லைன்னா என்ன அர்த்தம்? வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஆனா நல்லா இல்ல. ஏன் சார்? கவர்மெண்ட் போட்டு அடியாட அடிச்சுட்டே இருக்காங்க சாமானிய மக்களை. இல்ல சார், நம்ம இப்ப கூடியிருக்கிறதுமே அது சம்பந்தமா பேசதான். சமீபத்துல வரி மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா ஒண்ணு பாஸ் ஆயிருக்கு. அதுல இந்த யூபிஐ பண பரிவர்த்தனைக்கு சார்ஜஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அத நிதியமைச்சர் மறுத்திருக்காங்க. வணிகர்களுக்கு தான் சார்ஜஸ் கொண்டு வந்தாலும் வணிகர்களுக்கு தான் வரும், வாடிக்கையாளர்களுக்கு சாமானியர்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சரியான மசோதா தானா? அமைச்சர் சொல்றது சரியான ஒரு வாதம் தானா? ஆக்சுவலா என்ன விஷயம்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு பில்லு கொண்டு வராங்க, மசோதா. நீங்க சொன்ன மாதிரி வந்து வரி மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா அப்படின்ட்டு. அதுல வந்து பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட்னு இருக்கு. ஓகே, 2007 உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை அவங்க திருத்துறாங்க. அது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சார்ஜ் போட முடியாது, யூபிஐக்கெல்லாம் சார்ஜ் போட முடியாது, இதுக்கெல்லாம் சார்ஜ் போட முடியாது, ருபே கார்டெலாம் சார்ஜ் பண்ண முடியாது, இப்படிலாம் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இதை கொண்டு வரும்போதே வந்து எல்லா மக்களையும் போய் சென்றடையணுன்ற நோக்கத்துக்காக கொண்டு வந்தோன்னு அன்னைக்கு ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால வந்து அந்த சட்டத்தில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் நினைச்சா ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக எதுக்குன்னா சார்ஜ் பண்ண திருப்பி பார்லிமெண்ட் போனோம். அதாவது சார்ஜ் பண்றதுக்கான அதிகாரத்தை மத்திய அரசு கொடுக்கறதுக்கான இம்ப்ளிமெண்ட் அதுல கொண்டு வராங்க. ஓகே, அப்படி கொண்டு வரும்போது அப்படி ஒரு சட்டம் வருது. இப்ப சாமானிய மக்களை பாதிக்க போகுது. அப்படி ஒரு சட்டம் வரும்போது அது ஒரு நல்ல டிபேட் கொடுக்கணும் இல்லையா? அல்லது வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பணும்ல, அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கோ மற்றதுக்கோ. எதுவுமே நடக்கல. திடீர்னு அவங்க ஒரு பில் அனௌன்ஸ் பண்றாங்க. எதிர்கட்சிகளுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல, எந்த டிபேட்டும் நடக்கல. வாய்ஸ் ஓட்டில் ஆம் என்பவர் சொல்லுங்கள், இந்தியில சொல்றாங்க, கை தூக்கினா வாய்ஸ் ஓட்டில் பாஸ் ஆயிடுச்சுன்றாங்க. இது மோஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் மெத்தட். இது ஒரு ஆட்டோக்ராட்டிக், ஒரு எதேச்சாதிகாரமான போக்கு. இப்ப சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது ஒரு பொறுப்புணர்வோடு இந்த அரசாங்கம் கொண்டு வரணும்ல, அது கொண்டு வரல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க உடனே வந்துடாதுன்னா ராஜ்யசபால போய் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்ததுக்கப்புறம் சட்டம் வந்துடும். சட்டம் வந்ததுக்கப்புறம் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கவர்மெண்ட் வந்து ஒரு கெசட்லயோ நோட்டிபிகேஷன்லயோ போட்டு யூபிஐக்கு சார்ஜ் பண்ணா பண்ணிட்டுவாங்க. அப்புறம் வராதுன்னா அதுக்கான சட்ட ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்புறம் வராதுன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஓகே, இப்போ உண்மையிலே இந்த மசோதா மூலமா காமன் மேனுக்கு சார்ஜஸ் வரும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா வருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆனா மத்திய நிதியமைச்சர் மறுக்கிறாங்களே சார். என்ன மறுக்கிறாங்க? இந்த மாதிரி காமன் மேனுக்கு வாடிக்கையாளர்களுக்கு சார்ஜஸ் வராது, அப்படியே கொண்டு வந்தாலும் இப்ப எதுக்குமே சார்ஜஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்தாலும் வணிகர்களுக்கும் பெரு நிறுவனங்களுக்கு தான் கொண்டு வருவோம். வணிகர்களுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் ஒரு சார்ஜ் வருதுன்னா யாருக்கு போய் சேரும்? இப்ப ஜிஎஸ்டி இருக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து 5% இல்ல வேற ஏதாவது, அது யாருக்கு கொடுக்குறாங்க அந்த சார்ஜஸை? உங்க பில்லுலயே நீங்க சாப்பிட்ட உடனே தோசை 100 ரூபான்னு போட்டு 5 ரூபாய் ஜிஎஸ்டின்னு போட்டு 105 ரூபாய் தானே வாங்குறாங்க. அப்ப இதுவும் காமன் மேனுக்கு தான், கண்டிப்பா காமன் மேனுக்கு தான் பாஸ் ஆக போகுது. அப்ப இன்னும் கொஞ்சம் இளைஞர்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லலாமா சார்? இப்ப எக்ஸாம்பிள், ஒரு பொருள் நான் ஆர்டர் போடுறேன், ஆன்லைன்லயே ஆர்டர் போடுறேன்னு வைங்க, அந்த பொருளோட மதிப்பு 10 ரூபான்னு வைங்க. இதுல நான் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றேன், வெறும் 10 ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். யூபிஐ டிரான்சாக்ஷன் 10 ரூபாய்க்கு ஒன்னும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நான் பே பண்ணும்போது 2000 ரூபாய்க்கு மேல போனாதான் வரும். இப்ப நீங்க ஒரு செல்போன் வாங்குறீங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு செல்போன் வாங்குறீங்க. செல்போன் வாங்கும்போது வணிகர்களுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க, 0.5%.
இல்ல 0.3% முடிவெடுத்தா 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அவர் ஆட்டோமேட்டிக்கா 10,300 ரூபாய் உங்ககிட்ட தானே வசூல் பண்ண போறாரு. அப்போ அந்த மொபைலோட போனையே அதோட இன்க்ளூடடோட சேர்த்து தான் நம்மள்ட்ட விற்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது யார் கடைசியா பாதிக்கப்பட போறாங்க? வாங்குறவங்க தானே. இதுல எப்படி வணிகர்கள் மட்டும் வணிகர்கள் மட்டும் தானே? வணிகர்களுக்கு நீங்க பாஸ் ஆன் பண்றத காமன் மேனுக்கு பாஸ் ஆன் பண்ணக்கூடாதுன்ற எங்கேயாவது சட்டம் இருக்கா? இப்ப நீங்க வந்து இதை எடுத்துக்கங்க, ஜிஎஸ்டியில பெரிய புரட்சி பண்ணிட்டோம், நாங்க எக்கச்சக்கமா குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி டெய்லி ரேடியோவை திறந்தா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பேப்பர்ல பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஆனா இவர்கள் குறைத்ததெல்லாம் மக்களை போய் சேர்ந்துதானே? சேரவே இல்லையே. அதாவது அவங்க வந்து கொடுக்கற சலுகை மக்களை போய் சேராது. ஆனா அவர்கள் ஏற்றக்கூடிய வரி மக்களை பாதிக்கும். இதுதான் நடைமுறை, இதுதான் யதார்த்தம். இந்த சட்டம் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, திரும்ப பார்லிமெண்ட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பாட்டுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நோட்டிபிகேஷன், அங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர், ஜாயின்ட் செக்ரட்டரி, யாரோ ஒருத்தர் அந்த பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கவங்க, நீங்க வந்து யூபிஐக்கு சார்ஜ் பண்ணுங்கன்னு பண்ணிப்பாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, சரி இந்த சாதாரண மக்களை வந்து வாட்டி வதைக்கிறாங்கல்ல, இது யாருக்காக? அதான கேள்வி. இல்ல சார், நீங்க இப்போ ஒரு அரசு இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வருது அப்படின்னா நாட்டு நலன் சார்ந்து தானே அது இருக்கும். ஆமா, நாட்டு நலன் சார்ந்து. இன்னொன்னு நார்மலா எல்லாத்துக்குமே இப்போ யூபிஐன்றது, யூபிஐ டிரான்சாக்ஷன்ல இப்போ ஜிபே ஆகட்டும், போன்பே ஆகட்டும், இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் அப்ப எப்ப சார்ஜ் பண்ணுவாங்க? இப்போ போன்பே ஜிபேன்னு சொல்றீங்கல்ல, இப்போ ஒட்டு மொத்தமா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து எதுல இருந்து வந்தது? டிமானிட்டைசேஷன். ஆமா, 2016 நவம்பர் 8ஆம் தேதி டிமானிட்டைஸ் பண்ணாங்க. அன்னைக்கு இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எல்லாரும் மாறுங்க, புதிய 500 ரூபாய் புதிய 2000 ரூபாய் கொண்டு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மாதிரி புஷ் கொடுத்தாங்க. அன்னைக்கு டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஆரம்பிக்கும் போது 2016 நவம்பர் மாசம் அது வெறும் 3 லட்சம் டிரான்சாக்ஷன் தான் அந்த மாசம் நடந்தது. மொத்த வேல்யூ பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய். இன்னைக்கு என்ன? 2026 ஜூலை மாதம், போன மாசம், இந்த 10 வருஷத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? வேர்ல்டுலயே செகண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. அன்னைக்கு வந்து 100 கோடி ரூபான்றது இன்னைக்கு மாசம் 30 லட்சம் கோடி ரூபாய். அன்னைக்கு நீங்க வந்து ஒரு 3 லட்சம்ன்றது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2400 கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது. அதாவது ஒரு ஒரு வால்யூமினஸ் டிரான்சாக்ஷன். அன்னைக்கு மாதிரி ஒரு 80 பங்கு 100 பங்கு இன்னைக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்ப நீங்க வந்து அதுல ஒரு சின்ன சார்ஜ் போட்டா கூட அது பெரிய அளவுக்கு வரும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ போன ஆகஸ்ட் 2025 இருந்து ஜூலை 2026 இந்த 1 இயர் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னாக்க 330 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 24,000 கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இது யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 50% வந்து போன்பே, 33% 35% வந்து ஜிபே, கூகுள் பே, அப்புறம் ஒரு 7% வந்து பேடிஎம். 90% 92% யார் பண்றாங்கன்னா இந்த 3 கம்பெனி. இந்த போன்பேவும் கூகுள் பேவும் தான் கிட்டத்தட்ட 85-90% அவங்க தான் மொனோபொலி. அது யார் நடத்துறாங்க? இது நடத்துறது பாத்தீங்கன்னா போன்பே வால்மார்ட், கூகுள் பே கூகுள் கம்பெனி, ரெண்டுமே அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி. இப்போ இவங்க சாதாரண மக்கள்கிட்ட வாங்கி அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய, அமெரிக்காவை தலைநகராக கொண்டிருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு ஃபேவர் பண்றது தானே முயற்சி பண்றாங்க. அப்ப இந்த அரசாங்கமே அமெரிக்காவுடைய அவருடைய ஏவல் ஆட்களாக தானே மாறினதா பாக்குறோம். அபாண்டமா குற்றம் சாட்டுறீங்களே சார். இப்ப நீங்க எதுக்கு பண்றாங்க? யார் இதுல? இப்ப நீங்க ஏன் எந்தவித அதிகாரப்பூர்வ ஆதாரப்பூர்வமான தகவல் இல்லாம எப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியும்? இல்லைங்க, இதுல இந்த டிரான்சாக்ஷன்ல 90% டிரான்சாக்ஷன் அவங்க பண்ணும்போது இது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும்? இப்ப நீங்க இந்த மாதிரி பே இருக்கு இல்லையா, உங்களுக்கு கூகுள் பே, போன்பே, பேடிஎம் தவிர இன்னும் ஒரு 5 பே சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. எஸ்பிஐ பேன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அமேசான் பே இருக்கு. அமேசான் பே நீ தனியார விட்டுருங்க. எஸ்பிஐ பேன்னு ஒண்ணு இருக்கு, பரோடா எம் பேன்னு ஒண்ணு இருக்கு, கனரா பேன் இருக்கு. இதெல்லாம் யாருக்கா தெரியுமா? சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். யாரோட வாடிக்கையாளர்கள் போய் இதுல டிரான்சாக்ட் பண்றாங்க? ஸ்டேட் பேங்க் தான் நம்பர் 1 கஸ்டமர் பேஸ்ல. ஸ்டேட் பேங்க் தான் இந்தியாவிலே நம்பர் 1. ஸ்டேட் பேங்க்ல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்கள் தான் இன்னைக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அவங்க எது மூலமா பண்றாங்க? போன்பே மூலமா, கூகுள் பே மூலமா பண்றாங்க. ஏன் எஸ்பிஐ பே மூலமா பண்ணல? ஏன் பேங்க் ஆஃப் பரோடா எம் பே மூலமா பண்ணல? ஏன் எஸ்பிஐயோ அல்லது கனரா பேங்கோ பேங்க் ஆஃப் பரோடாவோ தங்கள் சொந்த பேவை தங்கள் மக்களுக்கு, தங்கள் வாடிக்கையாளர்களையும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணல? இதெல்லாம் ஒரு டிசைன். நீங்க 2016 அதை வளர்க்கும் போது மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வளர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இது. அதனாலதான் அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்துறாங்க.
இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்தது, பெரிய பிரச்சனையாக வந்தது. எல்லா ஒரு இடதுசாரி சக்திகள், ஜனநாயக சக்திகள்லாம் இந்த மாதிரி நீங்கள் மொனோபலியாக இருக்க அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, ரிசர்வ் பேங்க் 2020 ஒரு சட்டம் போடுறாங்க நவம்பர் மாதம். என்பிசிஐன்னு சொல்லி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக ஒரு தாக்கீது அனுப்புகிறாங்க, கைட்லைன். அது என்ன சொல்லுதுன்னா, யாருமே அதிகபட்சம் 30% மேலே டிரான்சாக்ட் பண்ணக்கூடாது வால்யூமில் அப்படின்னு. இப்போ இந்த 2 கம்பெனி மேலே இருக்கா, ஒன்று 33-35% இருக்கா, இன்னும் 40% இருக்கா, அது கீழே வந்திருக்கணும்ல. அந்த இடத்துக்கு ஒரு பப்ளிக் செக்டரோ மற்றதோ வந்திருக்கணும்ல. ஏன் வரல? வரவே வராது. இவங்க சட்டம் ஒரு யாரோ ஒரு ப்ரெஷர் வருது, ஒரு சட்டம் போட்டுறாங்க, ஒரு கைட்லைன் கொடுத்துட்றாங்க. மற்றபடி மக்களுக்கு எதிராக இருந்தால் அது உடனே அமலுக்கு வந்துடும். ஆனால் மக்களுக்கு சாதகமாக இருந்தால், அல்லது மோனோபலியை உடைக்கணும், அல்லது பிரைவேட் மோனோபலி, ஃபாரின் மோனோபலியை உடைக்கணும்னா அது உடனே வராது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை 2021 அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அப்புறம் 22 அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி 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 போட்டு இப்போ 2027 டெட்லைன் வச்சிருக்காங்க. அப்போ இது நடக்காது. அப்போ ரிசர்வ் பேங்க் இந்த கவர்மெண்டோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்ம் சொல்லுவோம். அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா, ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், ஒரு அட்டானமி இருக்கும். அதன் மூலமா அவங்க கொள்கை வகுப்பாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ, யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு அங்கமா மாறி நிக்குது. அதனோட விளைவாக இன்னைக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸை வளர்க்கறது தான் அதுக்கு கொடுக்கப்பட்ட பணி. டிசைனே அப்படிதான். இதுல இன்னொரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த கூகுள் பேக்கு ஒரு பேங்கர் இருப்பாங்க இல்லையா, போன் பேக்கெல்லாம் பேங்கர் இருப்பாங்க, அவங்களாம் பப்ளிக் செக்டர் பேங்க். நீங்க ஊரம் வீட்டை ஊட்டி வளர்த்தா தம்பிள்ள தானே வளர, இங்க வளரவே வளராது. இன்னைக்கு கூகுள் பேக்கும் போன் பேக்கும் ஃபெசிலிட்டேட்டரா பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு. இல்ல சார், இப்போ நான் SBI அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஜிபேயோட நான் டை அப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நான் கேக்குறேன், SBI ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்குங்க, ஜிபே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. நான் ஏங்க என்னோட பேங்கோட எல்லா கஸ்டமர் அமீதோட டீட்டெயில்ஸ், அவரோட ஃபோன் நம்பர், அவரோட ஆதார் நம்பர், அவரோட அக்கௌண்ட் நம்பர், அவரோட அட்ரஸ், இதெல்லாம் நான் ஏன் ஒரு கூகுள் பேக்கு ஷேர் பண்ணும்? இந்த கேள்வி நீங்க என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நாளைக்கு அமெரிக்கா நம்ம மேல படையெடுக்கணும்னா அணுகுண்டு எல்லாம் போட வேண்டாம், வேற எதுவும் பண்ண வேண்டாம். இன்னைக்கு கூகுள் பே, ஃபோன் பே, இந்த கூகுள் மேப் அவன் பண்ணியிருக்கிறது, அப்புறம் அந்த சிபில்னு வச்சிருக்கான், அதுவும் அமெரிக்கா பேஸ்டு கம்பெனி தான். நம்ம கிட்ட இருக்க 62 கோடி மக்களுடைய எல்லா டேட்டாவும் கையில் வச்சிருக்கான், அவன் தான் தீர்மானம் பண்றான். இவங்கெல்லாம் முடக்கினாலே, இவங்களெல்லாம் வச்சு உங்களை இது பண்ணாலே, அவங்க இருக்கினாலே இந்தியன்ஸ் மொத்த பேர் கீழே விழுந்துருவாங்க. சைபர் வாரம் என்ன வேணா பண்ண முடியும். கேட்டா நாங்க இதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம், சிபிலுக்கு இந்தியாவில தான் சர்வர் இருக்குன்றாங்க. இந்தியால இருந்து சர்வரை அமெரிக்காக்கு எடுத்து போறதுக்கு எவ்வளவு? சிபில்னு சொன்னோம்னா இந்த சிபில் ஸ்கோரோட பின்னணி என்னதான் சார்? சிபில் ஸ்கோர்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? அப்படி எதுவும்? ஆமாங்க, சிபில் ஸ்கோர்ன்றது என்ன, நீங்க அது உங்களை சாதாரண மக்களுக்கு லோன் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு சிபில் ஸ்கோர், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும். ஏன் சார் சிபில் ஸ்கோர் நல்லா வச்சிருந்தா லோன் நல்லா வைக்க முடியாது? சிபில் ஸ்கோரை எப்படி சார் வைக்க முடியாம இருக்கும்? நீங்க இப்ப நான் அக்கௌண்ட் கரெக்டா மெயின்டைன் பண்றேன், அக்கௌண்ட் கரெக்டா மெயின்டைன் பண்ணா கூட உங்களுக்கு 650-700 மேல காமிக்காது. 900 யாராவது சிபில் ஸ்கோர் வாங்கணும், யாராவது நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன் சார் அவ்வளவு வாங்கணும்? 650 தான் 650 லோன் தர மாட்டாங்க. நீங்க 650 லோன் கொடுக்கறது என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏத்திடுவாங்க. 800க்கு வாங்கினவங்களுக்கு 6% இன்ட்ரெஸ்ட்னா 650 வாங்குறவங்களுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் ஆக்கிடுவாங்க. இது பூரா இந்த டிசைனே எப்படி இருக்குன்னா, நான் ஏங்க சிபில்கிட்ட கொடுக்கணும்? 2002 வரைக்கும் ரிசர்வ் பேங்க் தான் அந்த வேலையை பண்ணியிருந்தது. அதையே கொண்டு போய் மல்டிநேஷனல் கம்பெனிகிட்ட கொடுக்குறீங்க. அப்போ ரிசர்வ் பேங்க்கும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, எல்லாத்தையும் மல்டிநேஷனல் கம்பெனி கிட்ட கொடுக்கறது தான் அவங்களுடைய எய்மா வச்சிருக்காங்க. சார் இப்போ அடிப்படை தகுதியே ஒரு காமன் மேனுக்கு என்ன தெரியுமா சார்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு லோன் இருக்கா, லோன் இருந்தா அவன் நல்ல வேலை செய்யறான், ஓடுறான், அதுக்காக ஓடுவான் அப்படின்ற ஒரு புஷ் இருக்கு. நீங்க லோன் மேலேயே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது நான் என்ன கேட்கறேன், சிபில் ஸ்கோர்ன்றது எல்லாரும் காமனா? இப்போ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. இப்போ அனில் அம்பானி இருக்காரு, அவரு 48,000 கோடியை பணம் கட்டல. அவருக்கு ஒரு 40,000 கோடி 20,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் வில்ஃபுல் டிஃபால்டர்னு சொல்லிட்டாங்க, அவர் ஃப்ராடுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் 1 வருஷம் கழிச்சு கேட்கறாருன்னு வச்சுங்க, திரும்ப லோன் அவருக்கு கொடுக்கணும்னு ரிசர்வ் பேங்க் கைட்லைன் இருக்கு. 1 இயர் தான் கூலிங் பீரியட், அவங்களுக்கு சிபில்லாம் செல்லாது. அப்போ உங்களுக்கு செல்ற சிபில் அவருக்கே செல்லல. நீங்க ஒரு லோனை வாங்குறீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு, அது 4 இன்ஸ்டால்மெண்ட் கட்டல, அதுக்கப்புறம் நீங்க திருப்பி போய் காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட் போட்டு அது 90,000க்கோ 95,000க்கோ செட்டில் பண்ணி வந்துடுறீங்க. அப்புறம் உங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு லோனே கிடைக்காது. ஆனா அவங்களுக்கு 1 இயர் கழிச்சு லோன் கிடைக்கும். இது எல்லா டிசைனுமே, வெதர் இட் இஸ் யூபிஐ, வெதர் இட் இஸ் சிபில், எல்லாமே இது மல்டிநேஷனல் கம்பெனிஸ் உதவுவதற்காக காமன் மேனுக்கு எதிராக இருக்கு.
இன்னைக்கு பிரம்மாண்டமா வளர்ந்துருக்கு. யூபிஐன்றது என்ன தெரியுமா சார்? நீங்க வந்து இதே சொல்றீங்க, சொல்லுங்க சார். யூபிஐனா அது வந்து உள்ள இழுத்து போட்டு அடிக்கிற வேலைங்க. நான் சாதாரணமா 7 இருந்தேன், நான் பாட்டுக்கு காசை கொடுத்துருந்தா வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்க, நீ இப்போ வந்து ஒரு ஆட்டோமேன் எனக்கு தெரிஞ்சவர், சார் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னன்னு கேட்டா எனக்கு வந்து ஜிபே இல்லாதனால எனக்கு சவாரியே வரமாட்டேங்குதுன்றாரு. அவருக்கு போய் நின்று ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து, அவருக்கு வந்து நம்பர் டெபிட் கார்டு வாங்கி, அவருக்கு வந்து ஜிபே ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஆட்டோ சவாரியே கிடைக்குது. அப்போ எல்லாரையும் நீங்க ஜிபேக்குள்ள ஃபோன்பேக்குள்ள தள்ளி விட்டீங்க. நான் தள்ளல, நான் போல வாலண்டியரா, கவர்மெண்ட் எல்லாரும் தள்ளிடுச்சு. சரி, எனக்கு வசதியா இருக்கு, ஏதோ கஷ்டப்பட்டு நான் பாட்டுக்கு இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரையும் உள்ள இழுத்து போட்டுட்டு இப்ப நான் அதுக்கு சார்ஜ் பண்ணுவேன்னு அர்த்தம். உள்ள இழுத்து போட்டு அடிக்கிற வேலை தானே இது. ஓகே, நேத்து இவரு சொன்ன மாதிரிலாம் இருக்கு. புஷி ஆனந்த் வந்து அவர் பாட்டுக்கு 7 இருக்காரு, இன்னும் அவரை போட்டு இழுக்கிறீங்களேன்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல சார், சமீபத்துல இன்னொரு செய்தி வந்துச்சு சார், அதை பார்த்துருப்பீங்க, உங்களோட கவனத்துக்கு வந்திருக்கும். சரி, நீங்க வந்து ஜிபே இதெல்லாம் சொல்றீங்க, வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, மினிமம் பேலன்ஸ் மூலமா இத்தனை கோடி இவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. அப்ப வங்கி மேலையும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது சரிதானே? வங்கி மேல அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அதை எதிர்த்து வங்கி ஊழியர் இயக்கங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் இன்னைக்கு மேஜர் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் நீங்க எடுத்துக்கங்க, ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்க், பல பேங்க் வந்து மினிமம் பேலன்ஸ் சார்ஜே பண்றது இல்லைங்க. ஆனா யார் பண்றாங்க? ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், இவங்கெல்லாம் மினிமம் பேலன்ஸ் வந்து 0 ஆக்கும்போது ஐசிஐசி பேங்க் வந்து 15,000 50,000 ஆக்குறாங்க. அப்புறம் ப்ரொடெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அது 15,000 குறைக்கிறாங்க. அப்போ கேள்வி கேட்க வேண்டியது பிரைவேட் பேங்க். இன்னைக்கு ஏன் நீங்க இவ்வளோ பிரைவேட் பேங்க் வச்சிருக்கீங்க? அதுல வச்சிருக்கிறதுல மக்களுக்கு பணத்துக்கு பாதுகாப்பே இல்லையே. நீங்க 5 லட்சம் வரைக்கும் தானே பிரைவேட் பேங்க்ல பாதுகாப்பு இருக்கும். பப்ளிக் செக்டார் பேங்க்னா ஃபுல்லா பாதுகாப்பு இருக்குல்ல. ஏன் இந்த அரசாங்கம் இன்னும் பிரைவேட் பேங்க் வளர்க்குது? கேள்வி அங்கதானே கேட்கணும். பேங்கை பார்த்து கேட்டு என்ன பண்றது? ஓகே. அப்ப இந்த யூபிஐன்னு வரும்போது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, சாதாரண மக்கள் இன்னைக்கு வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்க கேஷ் அடிக்கிறதுக்கு காசு நிறைய செலவாதுன்னு சொன்னீங்க. அப்போ யூபிஐ மூலமா பண்ணும்போது அந்த காசெல்லாம் குறையும் அப்படின்னு சொன்னீங்க. அது இல்லாமல் நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம நாட்டில் வந்து கேஷ் சர்க்குலேஷன் ரொம்ப ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வளர்ந்த எக்கானமினா நீங்க வந்து விசாவிஸ் ஜிடிபி அது வந்து ரொம்ப குறைஞ்ச பர்சன்டேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, டிமானிட்டைசேஷன் கொண்டாங்க. அன்னைக்கு ஒரு 17-18 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது சர்க்குலேஷனில். அதில் ஒரு 15.5 லட்சம் கோடி ரூபாய் உறிஞ்சி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஒரு 6.5 லட்சம் கோடி ரூபாய் திருப்பி கொடுத்தாங்க. கொடுத்து 9 லட்சம் கோடி ரூபாய் ஜனவரி 2017 டிமானிட்டைசேஷன் முடிஞ்ச பீரியட். இதுதான் ஐடியல். கிட்டத்தட்ட இதே லெவலில் இதை மெயின்டைன் பண்ணாதான் இந்தியன் எக்கானமி பிரமாதமாக இருக்கும்னு பல நிபுணர்கள் பேசிட்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆட்கள், அப்புறம் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம். இன்னைக்கு வந்து அதுதான், அதை நோக்கி செலுத்துவதுக்கு தான் நம்ம டிஜிட்டல் மயம்னு சொல்லிட்டாங்க, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு எவ்வளோ கேஷ் சர்க்குலேஷன்? 42 லட்சம் கோடி ரூபாய். ஏன் நீங்க வந்து ஒரு பக்கம் டிஜிட்டல் மயம் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும்போது ஏன் கேஷ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஃபுல்லா பிளாக் மணி. பிளாக் மணி யாரும் பெருசா வந்து இது ஒழிக்கிறதுக்காக தானே சார் இந்த ஸ்கீமே கொண்டு வந்தேன்னு. ஆமா, திருப்பி ஏன் இப்ப வந்தது நீங்க சொல்லுங்க. பிளாக் மணி ஒரு போர்ஷன் இன்னும் வந்து கேஷா வச்சிருக்காங்கல்ல. இல்லைன்னா ஏன் இவ்வளோ கேஷ் டிரான்சாக்ஷன் வருது? 2 காரணம் தான். ஒன்று, டிஜிட்டல் மயம் போய் மக்களை சேரல. அது சேராததுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை. இன்னைக்கு டேட்டா நீங்க வாங்குற காமன் மேனுக்கு எல்லாருமே டிஜிட்டல் மயமா மாறிட்டாங்க அப்படின்ற புரிதல் தானே. எல்லாரும் எங்க மாறினாங்க? ஒரு மேஜர் பகுதி அர்பன் சென்டர்லயும் மெட்ரோ சென்டர்ல இருக்கவங்க மாறினாங்க. ரூரல் சென்டருக்கு இன்டர்நெட்டே போலியே, அங்க இன்னும் டேட்டா கார்டு ஒர்க் பண்ணலையே, டவரே பெருசா இல்லையே, மின்சாரம் இல்லாத கிராமங்கள் ஏகப்பட்டது இருக்க. அப்ப அங்கெல்லாம் இன்னும் கேஷ் டிரான்சாக்ஷன் தான் நடக்குது. அப்படியே நீங்க அர்பன் சென்டர்ல கூட சார் பெரும்பான்மையா இப்படி மாறிட்டாங்க இல்லையா? சோ அது ஒரு வளர்ச்சியா தானே, ஒரு பெரிய கணிசமான பகுதி மாறிட்டாங்க. அப்ப படிப்படியா தானே சார் அவங்களுக்கும் போய் சேரும். இன்னும் போய் சேரலன்றேன். ஏன் இவ்வளவு பெரிய டிஜிட்டல் டிவைட் இருக்கு? ஒரு பக்கம் நீங்க இதனால இப்படி ஒரு விஷயத்தை நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. கேஷ் டிரான்சாக்ஷன் அதிகமாகிறதுக்கு காரணம் சொல்றேன் நான். இன்னும் கேஷ் டிரான்சாக்ஷன் காரணம் 2 காரணம். ஒண்ணு, இன்னைக்கு டிஜிட்டல் டிவைட் இருக்கு. இல்ல சார், இப்ப இன்னொரு ஒரு அஜெண்டாவும் சொல்லப்படுது. நீங்க ஜிபே மாதிரி இல்ல யூபிஐ மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மாச செலவு உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ அதனாலே நீங்க மக்கள் வந்து நிறைய பணத்தை வந்து வேஸ்டா செலவழிக்கிறாங்க. அதனால யூபிஐ யூஸ் பண்றதை கம்மியா பண்ணுங்க அப்படின்னு சில பேர் அட்வைஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு தெரிஞ்சுதானே பண்றீங்க. அப்ப கையில கேஷ் இருந்தாலும் தெரிஞ்சுதானே பண்ணுவீங்க.
கேஷ் இல்லைனாலும் காசு இல்லைனாலும் தெரிஞ்சிடும். அந்த டிரான்சாக்ஷன்ல பெரிய ஒரு சத்து இருக்குதா எனக்கு தெரியல. ஓகே. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து மாசம் 200 ரூபாய் வந்து டேட்டா கார்டு போட்டாதாங்க எனக்கு வந்து ஏர்டெல்லோ அல்லது பிஎஸ்என்எல்லோ அல்லது ஏதோ ஒர்க் பண்ணுங்க. 200 ரூபாய் என்கிட்ட இல்லைன்னா நான் எப்படி டிஜிட்டல் போவேன்? ஒரு மாசம் இருக்கும், அடுத்த மாசம் போறதுக்கு இருக்காது. 10 நாள் எங்களுக்கு போனே இருக்காது. நீங்க சாதாரண ஏழை மக்களை பாருங்க, அவங்களை கான்டாக்ட் சார்ஜ் பண்ண முடியலங்க அப்படின்ட்டுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் இன்னைக்கு கேஷ்ல தான் இருக்காங்க. அந்த கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது, அது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமா கேஷா பதுக்குறாங்கன்றது ஒரு காரணம். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணிகளா நம்ம பாக்குறோம். அதாவது இந்த கவர்மெண்ட் கேஷ் சர்க்குலேஷனை குறைக்கணும்னு சொன்னதும் நடக்கல, ஊழலை ஒழிக்கிறோம்னு சொன்னதும் நடக்கல, லஞ்சத்தை ஒழிக்கிறோம், அப்புறம் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், கள்ள பணத்தை ஒழிக்கிறோம், எதுவுமே நடக்கல. அந்த அதர் ஹேண்ட் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு சாமானிய மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய இது பெரிய பயன்பாட்டுக்கு வருது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மாசம் பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன். அப்படின்னா என்ன சார், ஒரு நிதி அமைச்சர் நாங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதையும் நீங்க நம்ப மாட்டீங்க? சார்ஜ் யாரும் பண்ண மாட்டாங்க, அவங்க தான் மெர்ச்சன்ட் சார்ஜ் பண்ணுவோம் தானே சொல்றாங்க. இல்ல இப்ப வணிகர்களுக்கு வந்தாலும் வரலாம் அப்படின்னு வணிகர்களுக்கு வரும்னா அது நமக்கு தாங்க வரும். அவங்களோட திறமைகள்லாம் நீங்க குறைச்சி மதிப்பு திறமையே இல்லைங்க. வணிகர்களுக்கு இது வரைக்கும் சார்ஜ் பண்ணதெல்லாம் யாருக்கு வந்திருக்கு நீங்க பாருங்க. உங்களுக்கு நடைமுறையில் என்ன நடந்திருக்கு நம்ம பார்க்கலையா? இன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் அவங்க கொண்டு வர இப்போ ஒரு 3 பாயிண்ட் சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த பாயிண்ட கூட நான் படிக்கிறேன் சார். படிக்க. அதாவது வணிகர் தள்ளுபடி விகிதம், அதாவது எம்டிஆர் என்பது வணிகர்களுக்கு மட்டுமே பொருந்தும், பயனர்களுக்கோ அல்லது வாடிக்கையாளர்களுக்கோ அல்ல. வங்கிகள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு, புத்தாக்கம், பாதுகாப்பு ஆகியவற்றில் அதிக முதலீடு செய்ய இது உதவும். அது கரெக்டா? இல்லைங்க, நீங்க வந்து இதன் மூலமா தான் நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுவேன், இதன் மூலமாக தான் நான் புதிய இது கொண்டு வருவேன்றதே தப்பு. ஏன்னா இன்னைக்கே அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. இது வரைக்கும் 11,500 கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் சப்சிடி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் பட்ஜெட்லயும் 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இதுலலாம் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணாதவங்க, இதுலலாம் ரிசர்ச் பண்ணாதவங்க, எங்கிட்ட இருந்து ஏழை மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி தான் அதை பண்ணுவாங்கன்றது எப்படி நம்ம ஏத்துக்கிறது? ரொம்ப தப்பான வாதம். அவங்க தான் வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே. யார் வாங்க மாட்டாங்க? வணிகர்கள் கிட்ட தான் சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்றாங்களே. வணிகர்கள் இதை பாஸ் ஆன் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்களா அவங்க? கேளுங்க, அது அந்த மாதிரி ஏதாவது வரி இருக்கா பாருங்க. வணிகர்களிடம் நாங்கள் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவோம், ஆனா வணிகர்கள் அதை சாமானிய மக்களிடம் தலையில் கட்ட மாட்டார்கள் அப்படிதான் இருக்க பாருங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, யூபிஐ செயலியை பயன்படுத்துற எல்லாருக்குமே இந்த முதலீட்டின் மூலமா பலன்கள் இருக்கு. என்ன பலன் கிடைக்கும்? என்ன பலன் கிடைக்கும் சொல்லுங்க. இன்னைக்கே 100 விஷயம் பாத்துங்க. நீங்க மாசத்துக்கு 5,000 கோடி ரூபாய் வரைக்கும் யூபிஐல ஒரு அன்ரெக்கன்சைல்ட் டிரான்சாக்ஷன் வருது. இப்ப நீங்க பணத்தை அனுப்பிச்சிருவீங்க, நான் அனுப்பிச்சிடுவேன் உங்களுக்கு 10,000 ரூபாய், உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்காது. நான் வயிற்றுல புளிய கரைச்சின்னு உட்காந்துருப்பேன், எனக்கு 10,000 ரூபாய் ரொம்ப பெரிய துட்டா இருக்கும். அது அந்த மாதிரி அன்ரெக்கன்சைல்டு என்ட்ரிஸை ரெக்கன்சைல் பண்றதுலயே பெரிய சிக்கல் இருக்கு இன்னும் டிஜிட்டலா. அது மாசம் பாத்தீங்கன்னா 4,000-5,000 கோடி ரூபாய் ரொம்ப டிலேடா தான் செட்டில் ஆகுது. அதுலயே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு இப்பவே பண்ண முடியும் அவங்களால. 2வது விஷயம், ஏன் மோனோபொலி வச்சிருக்கீங்க? அதை நீங்க பிரிச்சு விடுங்க. பப்ளிக் செக்டர் வளர்க்கறதுக்கு மேல ஏன் அந்நிய நாட்டு கம்பெனி வளர்க்குறீங்க? அதுதானே மேஜர் கொஸ்டின். அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா கேளுங்க. அப்புறம் இன்னொன்னு பாயிண்ட் சொல்றாங்க, மிக முக்கியமா எம்டிஆர் குறித்து என்பிசிஐ தலைமையிலான யூபிஐ மற்றும் சேவைகள் வழிநடத்தல் குழு இன்னும் முடிவெடுக்கவில்லை. இந்த பணம் பாஸ் ஆகாம அவங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? அதுக்கப்புறம் பண பரிவர்த்தனை மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டம் 2007 பிரிவு 10A திருத்த முன்மொழியும் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றம் நிறைவேற்றிய பின்னரே இது நடைபெறும். ஆமாங்க, இப்ப நீங்க லோக்சபால பாஸ் பண்ணிட்டீங்க, வாய்ஸ் ஓட்ல எந்த டிபேட் இல்ல, ராஜ்யசபால பாஸ் ஆயிடும், அப்புறம் பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்துடுவாரு, அதுக்கப்புறம் தான் என்பிசிஐ மீட் பண்ணும். கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா அது மீட் பண்றதுக்கு என்னைக்கு மீட் பண்ணுவாங்க? இன்னும் 10 நாள்லயே மீட் பண்ணுவாங்க, ஒரு வாரத்திலே மீட் பண்ணுவாங்க. இப்ப 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த பர்டிகுலர் ட்வீட் போட்டவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அதனால அவங்க சொல்றாங்க, ஆக்கப்பூர்வமாக பங்கேற்றிருந்தால் அந்த கட்சி சார்ந்து இவை அனைத்தையுமே அவையிலேயே விவாதித்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க அவங்க எவ்வளவு நேர்மையா பதிவு போட்டிருக்காங்க. நீங்க இப்ப வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு விஷயத்த ரைஸ் பண்றாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஏன் பெல்லட் கொண்டு போட்டீங்க? ஏன் வந்து ஆணி வச்சு லத்தி அடிச்சிங்க? ஏன் வந்து நீங்க ஷாக்கிங் பேட் வச்சு அடிச்சிங்கன்னு கேக்குறாங்க. பதில் சொன்னாரா? உள்துறை அமைச்சர் பதில் சொன்னாரா? பதில் சொல்லலையே. உச்ச நீதிமன்றம் சொல்லுது இதெல்லாம். முதல்ல உச்ச நீதிமன்றம் இதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் 20ஆம் தேதி 27ஆம் தேதி ஒரு வரவேற்கத்தக்க பல தீர்ப்புகளை கொடுத்துருக்கு. ஏதாவது பண்ணிருக்காங்களா? அதை பத்தி ஒரு விவாதம் வந்திருக்கா?
அதை பத்தி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது சந்தில நைஸா ஒரு பில்லை கொண்டுட்டு நீ ப்ரொடெஸ்ட் பண்ணல, நீ வந்து உள்ள இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் வெளில போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பில்லை கொண்டு வராங்க. இல்ல சார், அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு சமூக விரோதிகள்லாம் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்லி தாக்குனாங்கன்னு சொல்றாங்க. அது சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க சொல்லுங்க. நீங்க வந்து 18,000 பேரை 2,000 பேர் அது வேற சப்ஜெக்ட். ஆனா நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இவங்க ஒரு பார்லிமெண்ட்ல அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை டிபேட் பண்ணோம்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஊடால சத்தம் போடாம கொண்டு ஒரு பில்லை கொண்டுட்டு நீ இல்ல டிபேட்ல அதனால தான் நான் கொண்டுன்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? எனக்கு புரியவே இல்லை. இது ரொம்ப அராஜகம். இது வந்து அதாவது இவங்க எப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணி வெளில போவாங்க அப்போ நைஸாக கொண்டு வரலான்றதானே இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பில்லுலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு இந்த மொத்த பில்லுமே. ஓகே, இப்போ இறுதியா இப்போ இது மூலமா நம்ம மக்களுக்கு என்ன சார் சொல்லலாம்? மக்களுக்கு என்ன சொல்லணும்? பாவம், உங்க தலைவிதி வேற வழி. மோடி அரசாங்கம் நாங்க தான் டிஜிட்டல் மயமாக்குறோம், நாங்க தான் ஊழல் ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. லஞ்சத்தையும் ஒழிக்கல, ஊழலையும் ஒழிக்கல, கருப்பு பணத்தையும் ஒழிக்கல. இப்போ நீங்க வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு மக்கள் ஓரளவு கஷ்டப்பட்டு பழகின்னு வந்திருக்காங்க. அது நாளுக்கு நாள் முன்னேறின்னு இருக்கு. அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்கு. ஒரு கேஷ் ஹேண்டில் பண்ணுறத விட பரவாயில்லன்னு இருக்கு. சாதாரண எளிய மக்கள் கூட அர்பன் சென்டரில், மெட்ரோ சென்டரில் வந்துட்டாங்க. எங்கெல்லாம் அது ரீச் ஆகலையோ அங்கே மட்டும் அந்த டிஃபிகல்ட்டி இருக்கு. அதையும் கொண்டு போய் ரீச் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய சில டிஃபிகல்ட்டிஸை இந்த அரசாங்கம் அட்ரஸ் பண்ணும். இதை மொனோபொலியா இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிலிருந்து பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு பிரித்து கொடுக்கணும். அதே போல இதில் எந்த விதமான சார்ஜும் பண்ணக்கூடாது. அதுதான் அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. 2020 அந்த அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. எந்த சார்ஜும் பண்ண மாட்டோம். அதை மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக அரசாங்கத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அதே சமயத்தில் இன்னைக்கு ரூபா நோட்டு அச்சடிக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மக்கள் திருப்பியும் பழைய மாதிரி போயிடுவாங்க. அப்போ பழைய மாதிரி போயிட்டாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் இன்னும் 30 லட்சம் 40 லட்சம் கோடி ரூபாய் அச்சடிக்கணும் பணத்தை. ஒரு ரூபாய் அச்சடிக்கிறதுக்கு 2 ரூபா 50 பைசா ஆகுது. நீங்கள் 30 லட்சம் கோடிக்கு எவ்வளோ தாள் அடிக்கணும், எவ்வளோ ரூபாய் அரசாங்கம் செலவாகுன்னு பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு மிச்சமாகுது. அப்போ இந்த அரசாங்கம் தான் அதில் ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணனால பண்ணணும். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த செயலியை உருவாக்கினது ரிசர்வ் பேங்க். அதனுடைய என்பிசிஐ அதனோட கட்டுப்பாட்டில் இருக்குது. என்பிசிஐ என்பது பொதுத்துறை வங்கிகள் தான் மேஜர் ஷேர் இருக்கக்கூடியது. அதை கொண்டு போய் ஏன் நீங்கள் பன்னாட்டு கம்பெனிகளை தாராவாக்குறீங்க? இப்போ நீங்கள் அமெரிக்கா சொல்கிறான்றதுக்காக தானே இந்த ப்ரெஷருக்காக நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க. அதெல்லாம் பண்ணாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இறையாண்மை பாதுகாக்கக்கூடிய வகையில் தைரியமாக நிமிர்ந்து நில்லுங்க. அமெரிக்கா கூட சண்டை போடலாம், அமெரிக்கா கூட நம்ம வந்து நான் நீ சொல்கிறதுக்கெல்லாம் அடிப்பணி மாட்டேன், நில்லுங்க. இந்திய மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. சாமானிய மக்களை வாட்டி கொண்டு போய் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சேவை செய்யாதீர்கள். இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த அரசாங்கத்துக்கு. சாமானிய மக்களுக்கு என்னென்னா, அதை மீறி இந்த சட்டம் வந்தால் அதை எதிர்த்து முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கு. ஓகே, உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.